எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறிக்கோளை அடைவதை லட்சியமாக கொண்டால் சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மாணவர்களிடையே தெரிவித்துள்ளார். கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் மற்றும் இயக்குநருமான டாக்டர் CA வாசுகி தலைமை தாங்கி பேசினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் K. பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவராக தனது படிப்பை முடித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாடினர். முன்னதாக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுகையில், இதுதான் முடிவு என சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார். எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறிக்கோளை அடைவதை லட்சியமாக கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் விவசாயம், சட்டம், காவல்துறை, அரசியல் என அனைத்து துறை சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்த அவர், தேர்வுகளுக்கு தயாராகும் போது சில இடர்பாடுகள் வரும் எனவும், ஆனால் அதையும் தாண்டி லட்சியத்தை அடைய மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றார். கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை சிந்திக்காமல் நிகழ்காலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து தமது அனுபவங்களை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்ட டாக்டர் பிரசாந்த், பாடங்களை படிப்பது ஒருபுறம் இருந்தாலும் அதனை ஸ்மார்ட்டாக கையாளுவதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். விழாவில் கல்லூரியின் முதல்வர் V. சங்கீதா, ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் P. சுஜாதா, டாக்டர் R. சுமதி, டாக்டர் R. சரவணன் மூர்த்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். Foundation Charitable Trust, Madam, your tireless efforts was cleared civil services with distinction. டாக்டர் வாசுகி அவங்க சொல்லும்போது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 40 மெடல்ஸ், ஒரு மெடல் வாங்குறதுக்கு தண்ணி வாங்கிடும். So it doesn't mean that only if you win medals you can clear civil services அப்படிங்கிறது இல்லை, ரைட்டா? It should not send a wrong message also to all of you. You know, I can quote many examples. Even the current corporation commissioner, who is an IAS officer in Coimbatore, Sivaguru IAS, he was a school dropout at some point. 8th படிக்கும் போதோ என்னவோ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி அதுக்கப்புறமா he continued the education through his own effort. Then he went on become an IAS officer. ஸோ அதனால் டாக்டர் வாசி கூட சொன்னாங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பின்னால் நடந்ததை நினச்சி நாம் வருத்தப்பட்டு இருக்க தேவையில்லை. இன்னைக்கு முடிவு பண்ணால் போதும். இன்னைக்கு முடிவு பண்ணி ஐ வாண்ட் டு பிகம் an IAS ஆஃபீஸர் ஆர் IPS ஆஃபீஸர் ஆர் வாட் எவர் ஃபீல்ட் யூ சூஸ் டு பி. I request to honor Leda Sundaram ma'am. Director Dr. CA Vasuki ma'am to honor the Commissioner of Police V. Balakrishnan sir. Ma'am, please. தென்னிந்தியாவிற்கு மான்செஸ்டர், கோவை, நல்ல சுற்றுச்சூழல், சுற்றுலா என எல்லா துறைகளிலும் அதீத வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் பிடித்த ஊராக உள்ளது கோவை. ஒவ்வொரு ஆண்டும் கோவையில் குடியேறும் மக்களின் எண்ணிக்கை 2.54% உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதற்கு ஏற்ப 5 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக பதிவு பெற்ற வாகனங்களின் எண்ணிக்கை 4 லட்சத்திற்கும் மேல். இதன் விளைவு போக்குவரத்து நெரிசல், அதிக எரிபொருள் பயன்பாடு, சாலை விபத்து, காற்று மாசு, தனிநபர் உளவியல் பாதிப்பு என எல்லாமே ஆலோசனைப்படி எந்தவித பெரிய முதலீடும் இல்லாமல் இவை அனைத்துக்கும் ஒரே தீர்வாக மிக எளிய முறையில் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு யுக்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. நகர சாலைகளில் மக்கள் எப்படி இனிதாகவும் எளிமையாகவும் சிரமம் இல்லாமல் பயணிப்பதற்கு என்ன பண்ணலாம், அந்த பணிகள் நடைபெறுவது இன்னொரு பக்கம். இதுக்கு இடையில மக்களுடைய பயணத்தை எப்படி இனிமையான துறை முதல் முறையாக கோவை சுங்கம் சந்திப்பதுதான். இதன் காரணமாக 6 சாலை
சாலையில் சந்திக்கும் இடத்தில் போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறைந்து விபத்துகளும் குறைந்து காணப்படுகின்றன. Blessed morning to one and all gathered here for the inauguration of the Konguna Arts and Science College Civil Service Aspirant Club. Thank you all. Upon me. I will take it upon me also because it is definitely true, of course, that I have done my career with MBBS from Madras Medical College. So I belong to the 16 batch. So that's when I joined, and I graduated on June 2022. So August 5, 2022 is when I started my preparation for the civil services. And this idea of entering into the civil services did not come up too early, I would say. It wasn't an idea when I joined into the college, but then it was more towards the end of my internship. So somewhere around 2021 to 22, around the COVID time. So people go on to ask me as to why the civil service. Don't you think the medical profession serves to, treat patients and probably like saving lives per se? And naturally, everyone, puts you next to God. They say if the first is going to be the God, the second is the doctor who saves the patient's life, and naturally the God for the patient's perspective. இன்னைக்கு நாம இதுக்கு மேல எங்க பசங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் as aspirants, and we are fortunate to have such a committed team, and I welcome all the press and media to this event. Most members will be better equipped to face the challenges ahead and achieve their goals. Once again, I welcome you all to the Civil Service Aspirant Club. Welcome you all. Thank you.